நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் ஈக்குவேஷன் சால்விங் பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் சால்விங்கில் மொத்தம் 3 மெத்தட். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸிங் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, கிராமர்ஸ் அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியனோட நேமா. ஸோ உங்களோட ஈக்குவேஷன்ஸ் வந்து XYZல இருக்கும். அந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, மொத்தம் அதுக்கு எத்தனை வேல்யூஸ், இது ஆக்சுவலி நார்மலாக ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் XYZ கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி XYZ தான். பட் XYZ ஆக்சுவல் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் டெல்டாங்கிற சிம்பிள். இது வாசிக்கும் போது டெல்டான்னு வாசிக்கணும். டெல்டா எக்ஸ் பை டெல்டா, y is equal to delta y by delta, z equal to delta z by delta. இதில் இப்போ delta x வேல்யூ, delta y வேல்யூ அண்ட் தென் delta z வேல்யூ எல்லாத்துலேயுமே அஃப்கோர்ஸ் delta வேல்யூ இருக்கு இல்லையா. இது எல்லாமே எதுலேருந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுறது தான். டெல்டாங்கிறது எதுலேருந்து எழுதுவோம் அப்படின்னா, XYZக்கு முன்னாடி இந்த A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 D1 D2 D3 எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். வெதர் ஷுட் பி ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கலாம் இல்லை மைனஸ் நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸை விட்டுட்டு என்ன நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் அந்த இடத்துல எழுதுவோம். அப்போ டெல்டா ஃபுல்லாகவே எப்படி வந்துடும், எனக்கு நம்பர்ஸாக மாறிடும். சிமிலர்லி டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸுங்கிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல A1 A2 A3 அந்த நம்பருக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போனா எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு காலமை குறிக்குது இல்லையா. ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக இதே வேல்யூஸ்னால் அதே திரும்பி அதே ஆன்சர் வந்துடும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூஸை போடுறேன். பாக்கி இருக்கிற ரெண்டுத்தையும் மாற்றலை, அப்படியே எழுதுகிறோம். இதுவும் எப்படி கிடச்சோம்னா நம்பர்ஸில் வரும். இதையும் சால்வ் பண்ண அப்படின்னா ஐம் கெட்டிங் டெல்டா எக்ஸ். சிமிலர்லி டெல்டா வாய், வாய்ங்கிறது செகண்ட் காலம். ஸோ செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இந்த B1 B2க்கு பதிலாக நான் இப்போ ஃபஸ்ட்டு ஏ எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ பியில் இருக்கிற வேல்யூஸை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். B1 D2 D3 இதுவும் நம்பர்ஸில் வந்துடும். சால்வ் பண்ணிங்கன்னா கெட்டிங் டெல்டா வாய். அண்ட் ஃபைனலி டெல்டா இசட். டெல்டா இசட்டும் அதே தான். என்னது, தேர்ட் காலம் தான் நம்மளுக்கு இசட். அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே உள்ள வேல்யூ போட போகிறேன். இப்போ எந்த இடம் மாறும், கடைசியாக இருக்கக்கூடிய காலம். ஸோ டெல்டாங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் போடுறது. டெல்டா எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது மாறும். டெல்டா ஒய்ங்கிறது செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸ். டெல்டா இசட்டுங்கிறது தேர்ட் காலமில் வேல்யூஸ். இது எல்லாமே நம்பர்ஸில் இருக்கிறதால 3/3 டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறதால நார்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3/3 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் கிடைக்கும். வர வேல்யூஸ் கொண்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா you getting the value for x, y and then z. இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட் ரூல். இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஸோ கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் யூஸிங் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. நார்மலி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது XYZ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இல்லைனா நீங்கள் என்ன செய்றீங்க, you got to put it as 1. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். எக்ஸ்க்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி Z முன்னாடி இல்லாதால போட்டுட்டேன். செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கும் இசட்டுக்கும் இல்லை, ஸோ I put it as 1. அஃப்கோர்ஸ் தேர்ட் ஈக்குவேஷனில் இல்லைங்கிறத அப்படியே எழுதிடலாம். இப்போ டெல்டாங்கிறது நான் எப்படி எழுத சொன்னேன், லெஃப்ட் சைடில் XYZ விட்டுட்டு எழுதுறது. நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 2 3 அதான் எழுதியிருக்கேன். 1 - 1 2 எழுதியாச்சு. 1 1 - 2 இது எல்லாத்தையும் நார்மலாக நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம்ல, இதை கோஃபேக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி 1 எடுத்துப்போம். பாக்கி இருக்கிற ரோ அண்ட் காலம் விட்டுட்டோன்னா பாக்கி இருக்கக்கூடிய நம்பர் -1 1 2 -2. செகண்ட் ஒன் கோஃபேக்டர் சைனோட பார்க்கும்போது -1. ஸோ -1 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் விட்டுட்டோன்னா பாக்கி இருக்க 4 நம்பர். ஸோ 2 3 1 -2. லாஸ்ட் ஒன் +1 கோஃபேக்டர் சைன். ஸோ இந்த ரோ அண்ட் காலம் விட்டுட்டோன்னா பாக்கி இருக்கக்கூடிய 4 நம்பர். ஸோ 2 3 -1 2. அப்புறம் நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ரூல் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ டேரெக்டாக போட்டுறேன். இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக இதுக்கு போயிடலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது ஐம் கெட்டிங் த ஆன்சர் அஸ் டெல்டா ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டெல்டா எக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்டா எக்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த இடம் மட்டும்தான் மாறும். பாக்கி பாருங்கள், டெல்டாவில் இருக்கிற அதே வேல்யூஸ் தான் எழுதியிருப்பேன். இந்த இடம் மட்டும்தான் மாறி இருக்குது. அது எங்கேருந்து எடுத்துருப்போம், கொஸ்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடு 3 2 3 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இதுவும் ஆஸ் இட் இஸ் எப்போதும் போல் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டு கோஃபேக்டர் சிம்பிளோட சால்வ் பண்ணிங்க. we getting the value for delta x. similarly hard to find out delta y. delta yங்கிறப்ப பாருங்கள், இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும். எந்த இடம் மாறி இருக்குன்னா இந்த 1 - 1 2ங்கிற இடம் மட்டும்தான் என்னவா மாறி இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூஸ் வரும். சிமிலர்லி இதுவும் அதே மாதிரி தான். வித் கோஃபேக்டர் சைன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3/3 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா you getting the value for delta y as 14. and then finally delta z. delta z அப்படி தான், எப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்படியே இருக்கும், இது மட்டும் மாறும். இந்த தேர்ட் காலமில் உள்ளது எப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த 3 2 3 நம்பர் தான். இப்போ ரிஃபர் ஆகும்போதே பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இது டெல்டா அப்படியே வந்துடும், லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூஸு. டெல்டா எக்ஸில் ஃபஸ்ட்டு 1 மாறும், டெல்டா ஒயில் செகண்ட் 1 மாறும், டெல்டா இசட்டில் தேர்ட் 1 மாறும். ஸோ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிங்கன்னா
அதோட ஆன்சர் டெல்டா இஸ் ஈக்குவல் 14. அப்போ எல்லா ஆன்சர்ஸுமே சேமாக தான் வருமா அப்படின்னா கிடையாது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சேமாக வந்திருக்கு, வேறு வேறு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வரும். 0 ஷியராக வராது. ப்ளஸ் 0ங்கிற கான்செப்ட் கிடையாது. 0 வந்து சிங்குலரில் மட்டும்தான் 0. இப்போ சொல்யூஷன் எழுத வேண்டியதான். சொல்யூஷன் ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு? x ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, y ஈக்குவல் டு டெல்டா y பை டெல்டா, z ஈக்குவல் டு டெல்டா z பை டெல்டா. நம்மளுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே 14 தான் கிடச்சிச்சு இல்லையா? அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன் நான். டெல்டா எக்ஸ் என்னது 14. ஸோ டெல்டா எக்ஸ் இருக்கிறதுல 14 போட்டாச்சு. பை ஃபார்முலா படி பை டெல்டா. டெல்டாவோட ஆன்சர் 14. ஸோ ரெண்டும் வந்து 14 கேன்சலேஷன் ஆகிட்டு கெட்டிங் ஆன்சர் அஸ் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1. சிமிலர்லி y பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் ஆன்சர் என்ன கிடச்சிச்சு 14. அதுதான் அங்கே எழுதியிருக்கேன். பை டெல்டாவோட ஆன்சர் அதுவும் 14 தான். எகெயின் கேன்சலேஷன் பண்ணால் 1. ஸோ y is equal to 1. ஃபைனலி z. டெல்டா இஸோட ஆன்சர் எனக்கு என்ன தான் கிடச்சிச்சு 14 தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். பை டெல்டாவோட ஆன்சர் என்னது 14. அதுவும் ரெண்டு கேன்சலேஷன் ஆகி கெட்டிங் ஆன்சர் அஸ் 1. ஸோ உனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராமர்ஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதுறது பேர் டெல்டா. ஃபஸ்ட்டு காலம் மட்டும் மாறிச்சு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பர்ஸ் எடுத்து எழுதுறதுக்கு பேர் டெல்டா எக்ஸ். செகண்ட் காலமில் உள்ள நம்பர் மாறிச்சுன்னா அது டெல்டா ஒய். தேர்ட் காலமில் உள்ள மாறிச்சுன்னா டெல்டா இஸ். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன் ஃபார்முலாவில் போயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, y is equal to delta y by delta, z equal to delta z by delta. அதில் போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிட வேண்டியதான். தேங்க்யூ.